வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஐ பின் எப்படி வந்து ஈஸியாக ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம யூபிஐ பின் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஸோ ஒரு சிலருக்கு வந்து மறந்துட்டுருக்கும். அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. பீம் இருக்குது, பேடிஎம் இருக்குது, யூபிஐ அதாவது யூபிஐ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது கூகுள் பேயில் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ரீசெட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கையில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், ஈஸியாக ரீசெட் பண்ணலாம். அதை பற்றின டுட்டோரியல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் கையில் உங்களுடைய ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுட்டு மேலே வந்து உங்களுடைய ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐக்கான் இருக்கும்ல, இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போது என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை யூபிஐ பின்னை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்காட் யூபிஐ பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஏடிஎம் கார்டு லாஸ்ட் 6 டிஜிட்ஸ் வந்து என்ட்ரு பண்ணி சொல்லி கேட்கும். ஸோ இப்போ அதை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த வேலிட் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த மந்த்து அப்புறம் வந்து இயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செட் யூபிஐ பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களுடைய நியூ யூபிஐ பின்னை வந்து 2 டைம் என்ட்ரு பண்ணி சொல்லி கேட்கும். என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்போது எனக்கு வந்து அந்த 1 டைம் பாஸ்வேர்டு வந்துடுச்சு. நான் இப்போ அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் யூபிஐ பின் வந்து செட் பண்ண போகிறேன். கன்ஃபார்ம் யூபிஐ பின். ஸோ இப்போது செட் பண்ணிக்கோங்க. 2 டைம் வந்து என்ட்ரு பண்ணி சொல்லி வரும். ஸோ 2 டைம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூபிஐ பின் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து இந்த வேலை வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து செக்யூர்டாகவும் வச்சுக்கலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூபிஐ பின் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் கூகுள் பே வந்து ஒரு செக்யூரான ஆப் அப்படின்றதுனால இதில் வந்து எந்த திருட்டும் போகாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரையும் பாய்.